Hello friends, இப்போ லேங்கா ஸ்கர்ட் கட் பண்ண போகிறேன். லேங்கா ஸ்கர்ட்னா ஆல்ரெடி நெட் ரன்னிங் ஃபேப்ரிக் இது, ஃபுல் எம்ப்ராய்டிங். நெட்டு மெட்டீரியல் ஃபுல் எம்ப்ராய்டிங். அதுதான் இப்போ லேங்கா ஸ்கர்ட் பண்ண மெட்டீரியலு பாருங்கள். ஃபுல் ரன்னிங் ஃபேப்ரிக் தான் இது. இல்லை ஃபுல் ஒர்க் இருக்குது, ஃபுல் ஒர்க்கு. பார்டர் வித் பார்டரோட டவுனில் பார்த்தீங்கன்னா பெரிய அகலமான பார்டர், இது மாதிரி பார்டர். இப்போ இந்த ஃபேப்ரிக் நம்ம கல்லியை போட முடியாது, வேஸ்டேஜ் ஆகும். எம்ப்ராய்டிங் ஃபுல்லாக வேஸ்டேஜ் ஆகிடும். அம்பர்லாவும் போட முடியாது, ஏன்னா பெரிய பார்டர். அப்போ என்ன பண்ணணும், நைஸ் ஃப்ளீட்டு, பெரிய ஃப்ளீட்டாக வச்சா பாவாடை சட்டை மாதிரி ஆகிடும். இதே நைஸ் ஃப்ளீட் வச்சுன்னா அது வெஸ்டர்ன் ஆகிடும். அந்த கட்டிங் வித் ஸ்டிச்சிங் டீட்டெயில் ஃபுல் வீடியோ போகிறேன். இந்த வீடியோ இப்போ நம்ம லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை லேங்கா ஸ்கர்ட் வாங்க. இதில் வந்து 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்டுருக்காங்க. ஸ்கர்ட் லென்த்து 45, ஸ்கர்ட் லென்த்து பார்த்தீங்கன்னா 45. வேஸ்ட் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சஸ் கொடுக்க போகிறேன். ப்ராடான வேஸ்ட் பேண்டு, உக்கு போகிற மாதிரி ப்ராடான வேஸ்ட் பேண்டு. அந்த மெத்தட் தான் இப்போ கொடுக்க போகிறேன். 3 இன்ச்சு வேஸ்ட் கரெக்டாக 3 இன்ச்சஸ் 42. ஓகே, இந்த ரன்னிங் இந்த ஃபேப்ரிக்கில் கரெக்டாக வருது. இந்த டிசைனில் வருது ஸ்ட்ரெயிட். அப்படியே பார்த்து மார்க் பண்ண தர, அப்படியே இந்த டிசைனை பார்த்து ஸ்ட்ரெயிட் பண்ணி கட் பண்ண வேண்டியதான். இதை நம்ம டேலி பண்ணி வேஸ்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ண என்ன மெஷரோ அதை அப்படியே டேலி பண்ணி இந்த ஃப்ளீட்டை நம்ம டேலி பண்ணிடணும். எவ்வளோ மெஷர் பார்த்துட்டு அதில் ஃப்ளீட்டு டெப்த்து கொஞ்சம் எப்படி எவ்வளோ மாறும். 1/4 இன்ச்சு தான் கேப் ஆகி போகிறேன். அது ஸ்டிச்சிங் டீட்டெயிலாக அந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ நான் பண்ணுறேன் மட்டும் அந்த டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட வேஸ்ட்டு லைனிங் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் லைனிங் தான், க்ரீன் லைனிங். இது கொடுத்தா தான் இந்த ஷேடட் நல்லாயிருக்கும். பிளாக் வேறு மேட்சிங் கொடுத்தா டார்க் ஆகிடும். அதுக்கு தான் கான்ட்ராஸ்ட் கொடுக்கும். 44 லைட்டாக சுருக்குனா அந்த ஈக்குவல் இதை இறக்குனா தான் அந்த சர்க்கிளுக்கு இந்த அம்பர்லா கிடைக்கும். ஏன்னா பக்கரம் வைக்கிறதுனால அது என்ன மெஷர்மெண்ட், நெட்டு மெஷர்மெண்ட் டவுனில் இருக்கோ அந்த மெஷர்மெண்ட்டு இதில் வரணும். நம்மளுக்கு ஃப்ளையரில் எடுக்கணும். ரெண்டாக பட்டாலும் ஜாயின் ஃபிட் ஆகும் நினைக்கிறேன். ஏன்னா ஃபேப்ரிக் இவ்வளோதான் இருக்குது. இது ஒரு ஜாயிண்ட்டு கொடுக்கணும். இதுக்கு இந்த ஜாயிண்ட் ஃபேப்ரிக் இதை கரெக்டாக ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் இதை சைஸ் பண்ணிட்டு தான் இதை தைக்க ஆரம்பிப்பேன். ஏன்னா சைஸ் பண்ணாமல் இது பண்ண முடியாது. இதை இன்னொரு இதை வச்சு மறுபடியும் ரெண்டு லைனிங் வெட்டியாச்சு. பக்ரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளீட்டட் எஃபெக்ட் மாதிரி தான் கொடுக்க போகிறோம். இங்கே ஒரு 12 இன்ச்சஸ் மேலே ஒரு பக்ரம் ஃப்ளீட்டட் எஃபெக்ட் மாதிரி பக்ரம் இங்கே வரும். இதை ஒரு மார்க் பண்ணிவிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு 12 இன்ச்சஸ் வாங்க தைக்க ஆரம்பிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா நெட்டு தான், லைனிங் மட்டும் கான்ட்ராஸ்ட். அப்போ தான் கொஞ்சம் பிரைட்னஸ் போகும். லைனிங்கை மட்டும் மாற்றி பண்ணுற மெத்தட் இது பார்த்தீங்கன்னா. நெட்டு பிளாக்கு, ஒரிஜினல் ஃபேப்ரிக் பிளாக்கு. லைனிங் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லைனிங். இதோட ப்ளவுஸும் சேம் பிளாக்கே போட்டால் ஷேடு ஒரே டார்க் ஆகிடும். வேறு கான்ட்ராஸ்ட்டாக போட்டால் அதில் லெவல் லுக்கும் கொஞ்சம் மாறும் உங்களுக்கு. நான் அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 36 வெயிஸ்ட்டு. அதனால் 36 வெயிஸ்ட்டு மெஷர்மெண்ட்டில் அந்த ஃப்ளீட்டை நான் செட் பண்ணுறேன். ஃப்ளீட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 36 ஒரு 100 ஃப்ளீட் கிட்ட கணக்கு வருது. 100 ஃப்ளீட் டேலி பண்ணிவிட்டு கால்குலேட் பண்ணி பார்த்தா 100 ஃப்ளீட்டு வருது. அப்போ நான் ஏன்னா இது வெயிட் தொங்குச்சுன்னா பார்க்கறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளீட்டு பார்த்து எஃபெக்ட்டு நல்லாயிருக்கும். கீழே ஆல்ரெடி பார்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கனால வெயிட்டு தொங்குறப்ப அந்த ஃப்ளீட்டு பார்த்து அப்படியே லைனாக விழும். அந்த உங்களுக்கு ஃப்ளையர் நிறையா ஃப்ளையரில் பக்கரம் கொடுத்தா நல்லா தூக்கும். இது பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் தான், கிட்டத்தட்ட 4 மீட்டர் தான் டோட்டல் ஃப்ளையரு. அதுக்கேற்ற பக்கரம் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறோம். டிசைன் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி தைச்சிடலாம். வேஸ்ட்டாக செய்யணும் யோசிக்கக்கூடாது. இது எப்படி வந்தால் கரெக்டாக வரும் இந்த ஸ்கர்ட்டு, அந்த மெத்தடில் யோசிச்சு அந்த ஸ்கர்ட்டை ரெடி பண்ணிடலாம். ஏன்னா கள்ளி போட்டாலும் சீம் வரும், அந்த டிசைன் கட் ஆகும், அவ்வளோ ஒர்க்கும் வேஸ்ட் ஆகிடும். இது என்ன மெத்தடுன்னா, நான் பெரிய ஃப்ளீட் வச்சாலும் ஏதோ பாவாடை சட்டை தைச்ச ஃபீலிங் வரும். இதே நைஸ் ஃப்ளீட்டு கொடுத்தீங்கன்னா அந்த வெயிட்டில் தொங்குறப்ப என்ன லைனாக பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், லுக்காக உங்களுக்கு. ஓவர் ஃபினிஷ் கரெக்டாக இருக்குது. எங்களுக்கு பாருங்கள் 36 வேணும் எனக்கு வேஸ்ட்டு.
மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ அதை லைனிங்கு 2 லைனிங் இருக்குது, அந்த பக்ரம் இருக்குது, ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேஸ்ட் பேண்ட் தான் 3 இன்ச்சு வேஸ்ட் பேண்ட், ஃபிட்டிங் வேஸ்ட் பேண்ட். ரெடி பண்ணிட்டேன். நைஸ் ஃப்ளீட் தான் கொடுத்து பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளீட் மட்டும் நான் கிட்ட காட்டுறேன், ஜூம் பண்ணி உங்களுக்கு கிட்ட காட்டுறேன். அந்த டீட்டெயிலை பாருங்கள். இந்த ஃப்ளீட்டு மட்டும் நான் கிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக கிட்ட 4 இன்ச் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் இல்லை 1 சென்டிமீட்ரு. இது மாதிரி ஹெவி ஒர்க் வந்தால் நம்ம கிட்ட கால் வச்சு ஃப்ளீட் வச்சு 4 இன்ச்சு ஃப்ளீட் வச்சு செட் பண்ணி இந்த ஸ்கர்ட்டை ரெடி பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு வேஸ்ட் பேண்டு, ஃபிட்டிங் வேஸ்ட் பேண்டு, புக்கு தான் கொடுத்துருக்கேன். இதில் டோரியும் கிட்ட பார்த்தீங்க அப்படியே டோரியும் டாசில் ரெடி பண்ணியிருக்கிறதுக்கு டாசில் கொடுத்துருக்கு. ஏன்னா இதுமாரி ரன்னிங் ஃபேப்ரிக் ஹெவி ஒர்க் வரப்போ நம்ம தள்ளியும் போட முடியாது, அம்பர்லாவும் போட்டாலும் வேஸ்ட்டு தான். ஏன்னா ஃப்ளீட் கேதரிங் வச்சு பண்ணால் ஒரு புக்னு ஒரு தூக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃப்ளீட் வைக்க முடியாது. இதே 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு வச்சு அது பாவாடை சட்டை மாதிரி. இதே மாதிரி நம்ம 4 இன்ச்சு ஃப்ளீட் வச்சு பண்ணால் அது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் வந்து அந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் மாடல். அதனால் 4 இன்ச்சு நைஸ் ஃப்ளீட் வச்சு இந்த ஸ்கர்ட்டை ரெடி பண்ணிருக்கோம். இந்த லேங்கா செட்டு 4 இன்ச்சு நைஸ் ஃப்ளீட் வச்சு செட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். இதோட துப்பட்டா, இதான் துப்பட்டா, இது துப்பட்டா. இது ஃப்ளேயர் பட்டை பார்த்துருங்க. இதில் ஃப்ளேயர் ஏன்னா 4 மீட்டர் தான் ஃப்ளேயர். இதுக்கு பக்கரம் ஆட் பண்ணியிருக்கேன். 4 மீட்டர் ஃப்ளேயர். இதுக்கு பக்கரம் பார்த்தீங்கன்னா இது 4.5 மீட்டர்னா அதுக்கேற்ற பக்கரம் தான் இது கொடுத்துருக்கு கீழே. இதுக்கு ப்ளவுஸ் இருக்குது. ப்ளவுஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. இதுலேருந்து எடுத்த ஃபேப்ரிக் தான். மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 மீட்டர். அந்த 1 மீட்டர் ஃபஸ்ட்டே ப்ளவுஸ் ரெடி பண்ணுது. இதுதான் அந்த ப்ளவுஸு. இதோட செட்டு டோட்டல் ஃபுல் செட்டு. நான் உங்களுக்கு லேங்கா செட்டு மட்டும் தான் போட்டிருக்கேன். இதுதான் செட்டு ப்ளவுஸு. ஃபுல் ஒர்க் அந்த என்ன ஒர்க்கோ அது ஃபுல்லாக டேலி பண்ணி ஸ்லீவில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பார்டர் ஸ்லீவில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டீச்சிங் டீட்டெயில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். எந்த டீட்டெயிலாம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு யூஸ் பண்ணால் அந்த வீடியோ போகலாம். ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட், தேங்க்யூ வெரி மச்.